முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களுடைய 103ஆம் ஆண்டு பிறந்தநாள் என்று இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதையுமே செலுத்தியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கலைஞர் பிறந்தநாளான இன்று சில உறுதிமொழிகளை எடுத்திருக்காரு. இது குறித்து அவர் ட்விட்டர்ல பதிவிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம். ஆனால் உங்களுடைய ஆற்றில் இன்னொரு மட்டுமல்ல, நீங்கள் உணர்வூட்டி வளர்த்த ஒவ்வொரு உடன்பிறப்புகளிடமும் உள்ளது. எனவே நான் உறுதியாக சொல்கிறேன், மீண்டும் வெற்றி சரித்திரத்தை எழுதுவோம். உதயசூரியனுடைய ஒளியால தமிழ்நாட்டில் சூழ்ந்துவிடும் இருளை விரட்டியடிப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காரு. இந்த வாசகம் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இன்று கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் அப்படின்னு அனைவருமே அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையுமே செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, பிரபல காற்பந்தய வீரரும் நடிகருமான அஜித்குமார் அவர்கள் கலைஞருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லி இருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் சமீபத்துல தான் ஏகே அவர்களுடைய அம்மாவான மோகினி அவர்கள் மறைந்தாங்க. இந்த மறைவிற்கு மு.க.ஸ்டாலின் முதல் உதயநிதி ஸ்டாலின் வரை பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.